யூஎஸ்ஏல இருக்கிற கோர்ட் வந்து அதானிக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்தியன் அஃபிஷியல்ஸ்க்கு பிரைப்ஸ் கொடுத்தாரு அப்படின்றதுக்காக வெளிநாட்டில் அவர் மேலே எப்படி கேஸ் நடத்த முடியும்? இந்த கேஸுக்கு முக்கியமான ஏரியா எதுனா எலக்ட்ரிசிட்டி. இப்போ அதானியை எடுத்துக்கிட்டால் அவர் வந்து தனியாக சோலார் பிளான்ஸ்லாம் வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரா? இப்போது நம்ம வீடு எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யார்? தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, டிஎன்இபி. தமிழ்நாடுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கிற மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கும். இவங்களுக்கு வந்து அப்பப்போ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் போது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைவேட்டாக இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, அதானி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இல்லைனா விண்மில்ஸ்லாம் வச்சுருக்காங்களா ப்ரைவேட்டாக, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை வாங்கி நம்ம மக்களுக்கு வந்து தேவைப்படும் போது கொடுப்பாங்க. எஸ்சிசின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. என்னென்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரெனியூவல் எனர்ஜியை வந்து ப்ரமோட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இப்போது அதானி வந்து ரெனியூவல் எனர்ஜி, சோலார் எனர்ஜி வந்து ரெனியூவல் எனர்ஜி சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. கவர்மெண்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைன்னு வச்சுக்கலாம். இப்போ எஸ்சிசிஐடி கேட்பாங்க, சார் எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட நீங்கள் எலக்ட்ரிசிட்டி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிடில் மேலே வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது தான் எஸ்சிசியோட வேலை. ஸோ இங்கே வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்களா, இந்த அக்ரிமெண்ட் என்னென்னா அதானிக்கு வந்து எவ்வளோ ரேட்டுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டியாக ஒரு யூனிட் கொடுக்குறாரு அப்படின்றது தான் அக்ரிமெண்ட். இப்போ 5 ரூபா எலக்ட்ரிசிட்டியை 15 ரூபாய்க்கு விற்றா எப்படி இருக்கும்? அது கவர்மெண்ட்டுக்கும் லாஸு, அதானிக்கு மிகப்பெரிய லாபம். அக்ரிமெண்ட் சைன் வராங்கல்ல, அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு அதானி குரூப்ஸ் நிறைய லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் இந்த கேஸ். பிரைபுக்கு மட்டுமே அதானி செலவு பண்ண ரேட் எவ்வளோனா 2000 கோடி. 2000 கோடி பிரைபுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் அமெரிக்கா எப்படி உள்ளே வராங்கன்னா, இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல அதானி குரூப்ஸ், அதில் எங்களுடைய நாட்டில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸும் ஒரு பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் எங்களுக்கும் ஜூரிடிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. FBI-யும் இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் உள்ளே வந்து இந்த கேஸை வந்து கையில் எடுக்கிறாங்க. ஸோ FBI வந்து ஒரு சர்ச் பண்ணுறாங்க. அது யாருக்கு எதிராக பண்ணுறாங்கன்னா சாகர் அதானி. FBI-யும் இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் உள்ளே வந்து இந்த கேஸை வந்து கையில் எடுக்கிறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அந்த பொருளில் தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. என்ன டாக்குமெண்ட்ஸ்னால், எத்தனை அஃபீஷியல்ஸுக்கு எலக்ட்ரிசிட்டி வாங்குறதுக்காக இவ்வளோ லஞ்சம் கொடுத்தோம் அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ் வந்து US கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் கோர்ட்டில் மூவ் பண்ணி அதானிக்கு மேலே ஒரு கேஸ் நடத்தி அதானி வந்து இப்போ வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், இது ஒரு கிரிமினல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு USல இருக்கிற கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க.